நிதியமைச்சர் சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் 18,000 கோடி ரூபாய்க்கு புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் அறிவிக்கப்படவில்லை. அதே நேரம் 5 லட்சம் ரூபாய் வரை வருவாய் உள்ளவர்களுக்கு 2,000 ரூபாய் வரி தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் மாத வருவாய் பிரிவினர் அனைவரும் தனிநபர் வருமான வரி வரம்பு விகிதத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இதில் சிறிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டாலும் பெருமளவு நிதி இழப்பு ஏற்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சிதம்பரம், வருமான வரி உச்சவரம்பிலும் பிரிவுகளிலும் மாற்றமில்லை என்று அறிவித்தார். இதன்படி ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலான வருவாய் கொண்டவர்களுக்கு வரி கிடையாது. அதே நேரம் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானம் உள்ள ஒவ்வொருவருக்கும் 2,000 ரூபாய் வரி தள்ளுபடி அளிக்கப்படும். இதன் மூலம் 1,80 லட்சம் பேர் பயன்பெறுவர் என்றும், அரசுக்கு இதன் மூலம் 3,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் சிதம்பரம் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய தனிநபர்கள் 42,800 பேர் மட்டுமே என்று குறிப்பிட்ட சிதம்பரம், இவர்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் 10% சர்சார்ஜ் விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதேபோல ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய்க்கு அதிக வருவாய் கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களுக்கு 5 முதல் 10% வரையில் கூடுதல் கட்டணமான சர்சார்ஜ் விதிக்கப்படும் என்றும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மேலும் வரி விதிப்பு அம்சங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து மாற்றங்களை கொண்டுவர வரி மேலாண்மை சீர்திருத்த ஆணையம் உருவாக்கப்படும் என்றும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நேரடி வரி விதிப்பின் கீழ் சிகரெட், மொபைல் போன்கள் மற்றும் வாகனங்களுக்கான வரிகள் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளன. சிகரெட் மீதான எக்சைஸ் வரி 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கார்களுக்கான எக்சைஸ் வரி 27%இலிருந்து 30% உயர்த்தப்படும். டாக்ஸியாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு வரி உயர்வு இல்லை. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர வாகனங்களுக்கான இறக்குமதி வரி 75%இலிருந்து 100% உயர்த்தப்பட்டுள்ளது. Hence, I propose to increase the duty on such motor vehicles from 75% to 100%, on motorcycles with engine capacity of 800 cc or more from 60% to 75%. மொபைல் போன்கள் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் 2,000 ரூபாய்க்கு உட்பட்ட மொபைல் போன்களுக்கு வரியில் மாற்றமில்லை. அதே நேரம் 2,000 ரூபாய்க்கு அதிகமான மொபைல் போன்கள் மீதான வரி விதிப்பு 1%இலிருந்து 6% உயர்த்தப்படும். இதன் மூலம் அதிக வசதிகள் கொண்ட மொபைல் போன் விலை உயரும். உள்ளூர் நிறுவனங்களின் நலனை காக்கும் வகையில் வெளிநாட்டு செட்டாப் பாக்ஸ்கள் மீதான இறக்குமதி வரி 5%இலிருந்து 10% அதிகரிக்கப்படும். ஏசி வசதி செய்யப்பட்டுள்ள அனைத்து உணவகங்கள் மற்றும் 2,000 சதுர அடிக்கு அதிக பரப்பு கொண்ட உணவகங்களில் சேவை வரி விதிக்கப்படும். வெளிநாட்டிலிருந்து ஆண்கள் கொண்டு வரும் தங்கத்துக்கு 50,000 ரூபாய் வரையில் சுங்கவரி இல்லை. அதேபோல பெண்களுக்கு 1 லட்சம் மதிப்பு தங்கம் சுங்கவரியின்றி கொண்டு வரலாம் எனவும் சிதம்பரம் தெரிவித்தார். The baggage rules permitting eligible passengers to bring jewelry was last amended in 1991. Gold prices have risen since and passengers have complained of harassment. Hence, I propose to raise the duty-free limit to ₹50,000 in the case of a male passenger and ₹1 lakh in the case of a female passenger, subject to the usual conditions. நேரடி வரிகள் மூலம் 13,300 கோடி ரூபாயும், மறைமுக வரி விதிப்பு மூலம் 4,700 கோடி ரூபாயும் கூடுதலாக அரசுக்கு கிடைக்கும்.